ஹலோ காய்ஸ், நான் உங்களோட ஜில்லு. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரெடிங்டன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா நான் அமௌண்ட் போட்டுட்டேன், எனக்கு அமௌண்ட் வருமா வராதாக்கா இதை நம்பி தான்க்கா இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி சொல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வந்து வேறு வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும். இதுலேருந்து வராது. என்னோடய தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை என்னோடய அக்காவாக இருக்கட்டும், எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம், அமௌண்ட் வராது. ஏன் அப்படின்னா, ரேடிங்டன் அப்ளிகேஷனோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேற்று வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் பண்ண அந்த மெசேஜோட ப்ரூஃபை வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி வந்து அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, விட்ரால் பண்ணிக்கோங்க உங்களோட அமௌண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படின்னு போட்டிருக்காரு. நான் கேட்டேன், ஏன் சார் என்னாச்சு, ஆப் க்ளோஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். என்னென்னா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கெல்லாம் அமௌண்ட் வரல, உங்களுக்கு மட்டும் எதுக்கு சார் வந்து ப்ரைவேட்டாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறாரு, அப்போ உங்களுக்கும் சாருக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் வந்துட்டு ஒன்று தாங்க சொல்லுவேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க தேவையில்லை, பட் அவங்களுக்கு வந்து நான் தேவை. ஏன்னா ஏன் மூலியமாக ரெஃபர் பண்ணவங்க நிறைய பேர், நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அவங்க வந்து எனக்கு அவங்களோட நம்பரை ஷேர் பண்ணாங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லே இருக்கும். நீங்கள் அதிலே போய் பார்க்கலாம், எப்படி அவர் எனக்கு நம்பர் கொடுத்தாரு, நாங்கள் எப்படி பேச ஆரம்பித்தோங்கிறது. ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவருக்கு வந்து நான் தேவை. ஏன்னா இப்போ அவர் வந்து இன்னொரு புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஆப்புக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு நான் தேவைங்கிறதுனால எனக்கு வந்து உன்னோட அமௌண்ட்டை மட்டும் நீ வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுனால என்னோடய அமௌண்ட்டை மட்டும், இப்போ இத்தனை பேருக்கு வந்து வித்ட்ராவல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, பட் எனக்கு மட்டுமே வந்துட்டு அமௌண்ட் எல்லாமே வித்ட்ராவல் ஆகிடுச்சு. நேற்று தான் நான் வந்து வித்ட்ராவலே பண்ணேன். ஸோ என்னோடய அமௌண்ட் A to Z எல்லாமே வித்ட்ராவல் ஆகிடுச்சு, உங்களுக்கு மட்டும்தான் ஆகலை. ஓகேவா. ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த ஒரு அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அமௌண்ட் வரவே வராது. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து க்ளோஸ் பண்ண போகிறோன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலுமே, ஒரு பக்கம் எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, அமௌண்ட் வந்து வராதுங்க. இதை விட வேறு நல்ல ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணதை விட நம்ம அதை விட பெருசாகவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு யாருமே வந்து கவலைப்படாதீங்க. ஓகேவா. பி ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஒரு 1 lakh ஏமாந்துட்டிங்களா, இல்லை ஒரு 70 lakh ஏமாந்துட்டிங்களா, அவங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. பட் உங்களை விட அதிகமாக நான் ஏமாந்துருக்கேன். ஏமாந்து தான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து அட்வைஸ்ன்னு எடுத்துக்காதீங்க. என்னோடய அக்காக்கோ இல்லை என்னோடய தங்கச்சிக்கோ நான் சொல்கிறேன், இல்லை என்னோடய தம்பியோ அண்ணனுக்கோ நான் சொல்கிறேங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ போட்டுட்டோம், ரிட்டன் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் போட்ட அமௌண்ட்டை வேறு எதிலிருந்து எடுக்கலாங்கிறத யோசிங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான வழி வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன். வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆப்பை பற்றியோ இல்லை நல்ல ஆப்பை பற்றியோ நானே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லும்போது ஜாயின் பண்ணுங்கள், நான் சொல்லும்போது நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஆப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கங்கிறது வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அது போக இந்த மாதிரி ஓனர்ஸும் வந்துட்டு நம்மகிட்ட சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நான் எப்போ ஆப் லான்ச் பண்ணுறாங்க அண்ட் எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க, கூலாக இருங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையா. ஸோ இதுக்கு மேலேயாச்சு நம்ம வந்து கரெக்டாக இருப்போம். ஓகேங்களா. எங்கேயுமே ஏமாறாமல். ஓகேவா. இதுக்கு மேலே ஜஸ்ட் நம்ம மணி மட்டும்தான் சம்பாதிக்கணும், ஏமாறக்கூடாது. அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்படாமல் இருங்க. ஓகேங்களா. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த லைக் ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு, ஹாம்ஸ்டர் காம்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாட் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் அது வேணால் இப்போ கூட அதில் 28th வந்து ஏதோ லிஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லிஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது எல்லாமே அதில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க.
பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அமௌண்ட் பே பண்ண வேணாம், ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் ₹1 கூட இல்லை பே. நான் இது வரைக்கும் அதில் அமௌண்ட் போடலை. ஸோ நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆப்போட லிங்க் வேணும்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், நான் அப்படி இல்லைன்னா டெலிகிராம் ஐடி, ரெண்டில் நான் எது வேணாலும் ஒன்று ஷேர் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து எதில் தோணுதோ அதில் மெசேஜ் பண்ணுங்கள். பட் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் என்னால் வந்து நம்பர் சேவ் பண்ண முடியும். ஏன்னா அன்னோன் நம்பர் நான் சேவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலேயும் ஏமாற வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இனிமேல் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத நான் வந்து நியூ ஆப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்மளோட சேனலில். அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.